இன்னைக்கு நீங்கள் அவங்கள வந்து வேலையை விட்டு போயிட்டு சொல்கிறீங்க. இன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து 22,000 23,000 வரைக்கும் நாங்கள் சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் எங்களை ராம்கீர் தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்தா எங்கள் சம்பளமே 16,000 தான். யாராவது இவ்வளோ பெரிய உழைப்பு சூழல் யாருன்னா ஏற்றுப்பாங்களா? நம்ம இந்த சம்பள குறைப்பை பற்றி அவர் எந்த இடத்துலையும் எந்த ஒரு விஷயமுமே பேசலை. அவர் இல்லை, அவர் பேசல. ஆனால் உண்மை இதுதானே. 23,000 சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தர் வந்து நீ 16,000க்கு போகணும்னு சொன்னால் யார் போகும்? முதல் அந்த 23,000 ரொம்ப குறைந்த வருமானம். 23,000 ஒரு குடும்பத்தை வந்து நடத்தலாம் முடியாது. ஒரு நியாயமான ஒரு சம்பளத்தை வந்து கேட்கக்கூடியவங்களை வந்து அடிச்சு இழுத்துட்டு போறீங்கன்னா எவ்வளோ பெரிய அராஜகம். நான் என்ன சொல்றேன், ஊழல் பண்ணாங்களா இல்லை யாராவது கொலை பண்ணாங்க? எதுவுமே பண்ணலையே, நியாயமாக தானே கேட்டாங்க. அதுவும் பொதுமக்களிடையே. அது தேன்மொழி யாருன்னு நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, யார் கூட ஃபோட்டோ எடுத்தாங்கன்னு பார்த்தீங்க இல்லையா, முழுக்க எல்லாம் ஒரு நாடகம் செட்டப். இதில் ரொம்ப மோசமானது என்னடான்னா, பட்டியல் சமூக மக்களத்தை சார்ந்த ஒரு இளம் பெண்ணை நாங்கள் மேயராக்கி விட்டோம்னு சொல்லிட்டு மார்த்தட்டிட்டு பேசுகிறாங்க. ஆனால் அந்த மதிப்பிற்குரிய பிரியா அவர்கள் இங்கே என்ன வச்சுருக்காங்க? நான் உங்களை குறை சொல்லவே விரும்பல. ஏண்டானா, ஒருத்தவங்களுக்கு அவ்வளோதான் கெப்பாசிட்டி தான், அவங்களை என்ன குறை சொல்லுவீங்க நீங்கள்? அவங்களுக்கு தெரியல, வேறு எதுவுமே தெரியல, என்னென்னு குறை சொல்ல முடியும் நம்ம? அப்போது ஒரு வெளியே ஒரு பொம்மை போல் அவங்களை பயன்படுத்திக்கிட்டு சும்மா ஒரு முகபாதனைக்காக வச்சுக்கிட்டு முழுக்க இந்த உழைக்கக்கூடிய மக்களுக்கு இந்த அரசு ஒரு துரோகம் விளைவித்துக் கொண்டிருக்கிறது.